Hello friends, welcome back to TENKASI Vetri IAS Academy. In this video, we are going to see the lesson in 9th Standard Social Science Economics Unit 1, Understanding Development, Perspectives, Measurement and Sustainability. So, in the lesson தான் இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். So, development அப்படினா மேம்பாடு அப்படின்ற அர்த்தம் தமிழ்ல வரும். Perspectives அப்படின்றது தொலைநோக்குன்னு சொல்லுவாங்க. Measurementனா அளவீடு, Sustainability அப்படினா நிலைத்தன்மை. So, இந்த லெசனை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன்ல என்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா to know the meaning of development from a different perspectives and know the indicators of economic development and understand the meaning of economic development to know the policies for sustainable development. So introduction பார்க்கலாம். The word development is used widely. So மேம்பாடு அப்படின்ற வார்த்தையை நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். It refers to the progress of a particular field or a particular person. So development அப்படின்ற வார்த்தை யாருக்குனால எதெல்லாம் மீன் பண்ணும்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு பர்టిక్యులர் ஃபீல்ட் ஒரு துறையோட மேம்பாடுன்றதையும் மீன் பண்ணும். So இல்ல அப்படினா ஒரு பர்టిక్యులர் பர்சன் ஒரு தனி நபரோட மேம்பாடு டெவலப்மெண்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணும். Similarly the economic progress of a country is known as the economic development. So இதே ஒரு பொருளாதார ரீதியா எக்கனாமிக்கலா நம்ம வந்து டெவலப்மென்ட்றதுன்னு பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரியோட முன்னேற்றம் எப்படி இருக்குன்றதை நம்ம பொருளாதார மேம்பாடை வச்சு தான் சொல்லுவோம். However, the interpretation of a concept development keeps on changing from time to time, from person to person, and its meaning gets extended further. So பொருளாதாரம் அப்படின்றது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் முன்னேற்றம்ன்றதா அதோட மேம்பாடுன்னு சொன்னோம். ஸோ இந்த எப்படி இருக்கும் இந்த மேம்பாடு அப்படின்றதுனா ஒரு நபருக்கு நபர் வேறுபடும் ப்ளஸ் காலத்துக்கு காலமும் வந்து என்ன பண்ணும் டைம் டு டைமும் வந்து வேரி ஆகும். So let us try to imagine what development means to a different people. So development அப்படின்ற ஒரே வார்த்தை different வேற peopleஸ்க்கு வந்து வேற மாதிரியான மீனிங்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அது என்னன்னா நம்ம பார்க்கலாம். Development first one growing process in a needed direction. ஸோ நம்மளுக்கு தேவையான needed direction என்ன தேவையான வழிகளில் வந்து என்ன ஆகுறது வளர்ச்சி அடைகிறது. Way of moving forward. ஸோ முன்னோக்கி போகிறது. Not doing the same mistake twice. ஸோ ஒரு தடவை பண்ண தப்ப திரும்ப ஒரு தடவை பண்ணாம இருக்கிறது. ஸோ அப்பதான் என்ன பண்ண முடியும் டெவலப் ஆக முடியும். நெக்ஸ்ட் one part of a daily life. So part of a daily life னா என்ன நம்ம தினசரி டெய்லி வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருக்குது. அடுத்து advance. So முன்னெடுத்து போறது grows within. So நமக்குள்ள இருக்க வளர்ச்சி never ending process. So ஒரு முடிவில்லாத ப்ராசஸா இருக்குது. bettering yourself. So நம்மள வந்து டெவலப்மென்ட் பண்ணிக்கிறது. and freedom to grow. So வளர்ச்சிக்கான ஒரு சுதந்திரம். progress. So முன்னேற்றம். improvementனா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுன்னு தான் இம்ப்ரூவ்மெண்ட். Next, different perspectives about development. Every human being has an ambition or a desire for his or her own to achieve a progress in life. So ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியா அவங்க வாழ்க்கையில ஒரு அச்சீவ் பண்றதுக்குன்னு ஒரு கோல் ஒரு ஆம்பிஷன் வந்து வச்சிருப்பாங்க. Similarly, we have ideas about how a country should progress. So இதே மாதிரி ஒரு நாடை எப்படியெல்லாம் நம்ம டெவலப் பண்ணலான்றதுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். If our thinking turns towards the progress and about the ways to achieve the many goals for progress, it's lead to a development. So நம்மளுக்கு அப்படி தோன்ற அந்த ஐடியாஸ் எல்லாம் நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன நம்மளோட டெவலப்மென்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். From the above chart, you will notice that the other than income, people seek freedom to grow on their own. So இப்போ மேல டெவலப்மென்ட் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஸோ நம்ம வளர்ச்சியுமே வந்து ஒரு சுதந்திரமான வளர்ச்சியா இருக்கணும் அப்படின்றது தெரியுது. Thus development refers to the improvement in quality of life such as a higher income, better education, better health and nutrition, less poverty and more equal opportunities. So development மேம்பாடு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா ஸோ நம்மளோட வாழ்க்கை தரம் உயருது. அது எப்படிலாம் இருந்தா உயர்ந்ததா இருக்கும் மேம்பாடு அடைய முடியும்னா ஹையர் இன்கம் வருவாய் வந்து நம்மளோட இன்கம் அதிகமா இருக்கணும், பெட்டர் எஜுகேஷன் சிறந்த கல்வி இருக்கணும், பெட்டர் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஸோ ஊட்டச்சத்து பிளஸ் நம்மளோட சுகாதாரம் உடல்நலம் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும். லெஸ் பாவர்ட்டினா என்ன வறுமை பாவர்ட்டினா வறுமை கம்மியா இருக்கணும். மோர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எல்லாருக்குமே சமமான வாய்ப்புகள் வந்து கொடுக்கணும். தி டேர்ம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் refers to the overall growth of all sectors of the economy by adoption of a new technologies. So economic development என்ன பொருளாதார முன்னேற்றம். ஸோ பொருளாதார மேம்பாடுன்னு சொல்லலாம். அந்த பொருளாதார மேம்பாடுன்றது எதை குறிக்குதுன்னா எல்லா துறைகளுமே சேர்ந்து முன்னேறிட்டு போகணும். எப்படின்னா புதிய நியூ டெக்னாலஜிஸ் புதிய தொழில்நுட்பத்தை வச்சு எல்லா செக்டார்ஸுமே ஈக்குவலாக வந்து ஓவரால் க்ரோத் ஆகுறதா என்னது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் தி லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள் as well as தி ஸ்டேட்டஸ் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ இந்த பொருளாதார மேம்பாடு என்ன பண்ணுதுன்னா அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கை தரம் லிவிங் ஸ்டாண்டர்டை உயர்த்துறது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட தரத்தையும் ஸ்டேட்டஸையும் என்ன பண்ணுது இம்ப்ரூவ் பண்ணுது.
Next, indicators of economic development. The major indicators to measure the level of economic development are net national product NNP, per capita income PCI, purchasing power parity PPP and human development index HDI. So indicators for economic development na enna பொருளாதார மேம்பாட்டுக்கான காரணி குறியீடுகள் என்னெல்லாம் சொல்லிருக்காங்க. சோ அது என்னெல்லாம் தனித்தனியா நம்ம பார்த்தோம்ல NNP, PCI, PPP, HDI இதெல்லாம் தான் என்னது பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு முக்கியமான குறியீடுகள். So do you know ஒரு பாக்ஸ் கணக்கு கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். Final money value of a total goods and services produced within the geographic boundaries of a country during a specified period of time. Normally a year is known as the gross domestic product GDP ன்னு சொல்லுவாங்க. So gross domestic product அப்படினா என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படினு சொல்லுவாங்க. So மொத்த உள்நாட்டு உற்பத்தின்றது என்ன அப்படினா ஒரு நாடு இருக்கலாம். இப்போ நம்ம இந்தியா இருக்குனா நம்ம இந்தியாவோட எல்லைக்குள்ள நம்ம உற்பத்தி பண்ண மொத்த goods and service ஓட வேல்யூ எவ்வளோ மணி வேல்யூ எவ்வளோ இருக்குன்றத பொறுத்து தான் ஒரு நாட்டோட GDP வந்து என்ன பண்ணுவாங்க மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் NNP ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல நெட் நேஷனல் ப்ராடக்ட். So NNP is considered as a true measure of a national அவுட்புட். ஸோ ஒரு தேசத்தோட உண்மையான ஒரு வருவாய் அளவை வந்து எதை தான் குறிப்பிடுறாங்கன்னா இந்த NNP தான் சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ நேஷனல் இன்கம். ஸோ நேஷனல் இன்கம்னா என்ன நாட்டோட வருமானம் அப்படின்னு இந்த NNP சொல்றாங்க. A rise in per capita income means and rise in aggregate real output. ஸோ ஒரு தனிநபர் வருமான உயர்வு எப்போதுமே எப்படி இருக்கும்னா உண்மையான உற்பத்தியோட உயர்வா தான் இருக்கும். Hence this is a better indicator than a national income for measuring a development. So இந்த தனிநபர் வருமானம் தான் என்னது மொத்தமா நம்ம இந்த டெவலப்மெண்ட் மெஷர் பண்றதுக்கான ஒரு பெட்டர் வேயா இருக்கு. For measuring a country's development, its income is considered to be one of the most important factors. So ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் ஒரு நாட்டோட முன்னேற்றம் மேம்பாடை வந்து நம்ம கணக்குல எடுக்கும்போது ஸோ இன்கம் வருமானம் அப்படின்றதா என்னது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து இருக்குது. countries with a higher income are considered to be more developed than those with a lesser income. so ஒரு அதிகமான வருவாய் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து எப்படி இருக்குன்னா குறைவான வருவாய் இருக்க நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நல்ல வளர்ச்சி அடைந்த டெவலப்டு கண்ட்ரீஸா வந்து இருக்குறாங்க. so income itself considered to be one of the indicators of economic development. so income வருமானம் அப்படின்றதையும் நம்ம இந்த பொருளாதாரத்தோட மேம்பாட்டோட குறியீடுக்கான ஒரு இதா வந்து நம்ம ஃபேக்டரா வந்து எடுத்துக்கலாம். next PCI, per capita income. However, for comparing the development of various countries, total income is not satisfactory measure. So, எப்படி தான் நம்ம ஒரு நாடுகளோட அந்த டெவலப்மெண்ட் வளர்ச்சியை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலும் மொத்த வருவாய் ஸோ டோட்டல் இன்கம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது சரியான முறையில் வந்து கணக்கிட முடியாது. ஏன் அப்படின்னா since the countries have a different population, comparing total income will not be a suggestive of what an average person is likely to earn, as the people in one country are better off than others in a different country. ஸோ என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாடுகள்லையுமே மக்கள் தொகை எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். ஸோ மொத்தமான வருவாயை வச்சு நம்ம ஒரு நாடுகளோட வளர்ச்சியை வந்து ஒப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தி ஆவரேஜ் இன்கம் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் தி கண்ட்ரீஸ் டோட்டல் இன்கம் பை இட்ஸ் டோட்டல் பாப்புலேஷன். ஸோ இன்கம் எப்படி பார்க்கணும்னா டோட்டல் இன்கம் பார்க்காம ஆவரேஜ் இன்கம் சராசரி வருவாய் வந்து நம்ம பார்க்கணும். அதை எப்படி பார்க்கலாம்னா டிவைடிங் தி கண்ட்ரீஸ் டோட்டல் இன்கம். ஸோ அந்த நாட்டோட மொத்த வருமானத்தை எதால டிவைட் பண்ணும் பை இட்ஸ் டோட்டல் பாப்புலேஷன். ஸோ இந்தியாவை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவோட மொத்த வருமானத்தை டிவைடட் பை இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையால வந்து நம்ம வகுத்தா கிடைக்கிறது தான் ஆவரேஜ் இன்கம். Calculation on per capita income of all countries are calculated only in the US dollar in order to compare international level. So எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய per capita income எதை வச்சு தான் calculate பண்ணுவாங்கன்னா US டாலரை வச்சு தான் calculate பண்றாங்களா. எதுக்காக US டாலரை வச்சு calculate பண்றாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா ட்ரேடிங்குமே மோஸ்ட் ஆஃப் த இது வந்து US டாலரை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளோட per capita income வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா நம்ம எப்படி தான் எதில் தான் அதை calculate பண்ணணும் US டாலர்ல தான் நம்ம அதை calculate பண்ணணும். ஸோ do you know ஒரு per capita income ஓட டீடைல் கொடுத்திருக்காங்க. According to the World Bank report, new income measurements of a countries are classified as below 2017 to 2018. So types of countries எவ்வளவு per capita income இருந்தா அது என்ன type of countryன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. First வந்து US டாலர்ல தான் எல்லாமே கொடுத்திருக்காங்க வேல்யூ. less than $1,500 இருந்தா அது வந்து என்ன type of country low income countries னு சொல்றாங்க. and 1006ல இருந்து 3955 இருந்துச்சு அப்படின்னா per capita income US டாலர்ல அத lower middle income அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நெக்ஸ்ட் 3956ல இருந்து 12235 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அப்பர் மிடில் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை கிரேட்டர் than 12235 US டாலரா இருந்துச்சு அப்படின்னா PCI வந்து இருந்துச்சுன்னா அந்த ஹை இன்கம் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. Next, PPP,
purchasing power parity. So PPP is defined as the number of units of a country's currency required to buy the same amount of goods and services in the domestic market as $1 would be buy in the US. So purchasing power parity என்னன்னா வாங்கக்கூடிய திறன், வாங்கும் சமநிலை திறன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னா இப்போ நம்மளோட இந்தியன் ரூபாய் இருக்குல்ல, காமனாக வந்து யூஎஸ் டாலர் தான் ட்ரேடிங்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளோட இந்திய ரூபாய் எவ்வளோ யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாலர் வந்து 82 rupees ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னா, அமெரிக்கா டாலரில் உள்ள ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா நம்மளோட எவ்வளோ ரூபாய் இருந்தால், இப்போ ஒரு $10 இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னா ஒரு டாலர் வந்து 82 rupeesனா $10 நம்ம எவ்வளோ இது பண்ணணும். ஸோ டாலரை கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ இருக்கோன்றதான் நம்மளோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ வாங்கக்கூடிய திறன் சமநிலைன்னு சொல்லுவாங்க. இந்தியா became the third largest country in the terms of PPP. ஸோ இந்த வாங்கும் திறன் சமநிலை PPPல இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க? தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சைனா became the first and second one is the US. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல சைனாவும் ரெண்டாவது இடத்துல யூஎஸும் இருக்காங்க. எதுல? PPPல. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் நெசசரி ஃபார் அ ப்ராக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி. ஸோ மனித வளம் வந்து ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப அவசியமானது. தி டேர்ம் ஹியூமன் ரிசோர்சஸ் ரெஃபர்ஸ் டு தி கலெக்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் அ பீப்புள் விச் கேன் பி யூட்டிலைஸ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் செக்டர். ஸோ ஹியூமன் ரிசோர்சஸ் மனித வளம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, மனுஷங்க அவங்க மூலியமா நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம்ல, ஸோ அதுக்கு தேவையானது தான் அந்த மனித வளம் அப்படின்றது குறிக்குது. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மீன்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் அ பர்சன்ஸ் பிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ் த்ரூ education, healthcare and training. So resource development எதை மீன் பண்ணுது அப்படின்னா, எதெல்லாம் டெவலப் ஆகணும், ஒரு பர்சன் வந்து அவங்களோட பிசிக்கல் உடல் மற்றும் மென்டல் எபிலிட்டிஸ் மனநல ரீதியா வந்து டெவலப்மெண்ட் ஆகணும். எது மூலமாலாம் டெவலப்மெண்ட் ஆவாங்கன்னா, எஜுகேஷன் கல்வி, ஹெல்த் கேர் உடல் நலம் பிளஸ் ட்ரைனிங் அந்த வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குறோம்ல, ஸோ அந்த ட்ரைனிங் கொடுக்குறோம்ல பயிற்சிகள், ஸோ அது மூலியமா தான் என்ன பண்றாங்க, டெவலப்மெண்ட் ஆகுறாங்க. Therefore investment in education and health of a people can result in a high rate of returns in the future for a country. ஸோ இப்போ வந்து நம்ம குழந்தைங்களை ஒரு வீட்டில் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட ஃபியூச்சர் இன்கம்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு யூஜி டிகிரியோ பிஜி டிகிரியோ நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம்னா, ஸோ அவங்க ஒரு சம் பீரியட்க்கு அப்புறமா வளர்ந்து ஒரு ஜாப்க்கு போனதுக்கப்புறம் அது மூலியமா ஏர்ன் பண்ணி அவங்களோட இன்கம் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்தலாம். For example, if a child is invested with a good education and health, he or she may return to be a very productive in future in the form of high earnings and greater contribution to the society. So அதிகமான அளவுல உங்களுக்கு வருமானம் வரும்போது அவங்களால என்ன பண்ண முடியும், சொசைட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். Human Development Index HDI indicates all round development of a people in the society. So HDI அப்படின்றது ஒட்டுமொத்த சமுதாயத்தோட ஒரு வளர்ச்சியை தான் வந்து என்ன சொல்றாங்க, Human Development Index HDI ன்னு சொல்றாங்க. In the past, economics believed that the rate of economic growth of a nation could be increased only by increasing a investment in physical capital, but they have realized over a time that investment in a human capital is as important as investment in a physical capital. So ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து எக்கனாமிக்ஸ் பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம உடல் ரீதியா நம்ம போடுற அந்த முதலீடு தான் வந்து என்னது நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் லேட்டர் தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, நம்ம ஹியூமன் கேபிட்டல் தான், ஹியூமன் கேபிட்டல் மனித முதலீடு தான் வந்து என்னது நம்ம உடல் நலம் சார்ந்து நம்ம உடல் நலத்தை நம்ம நல்லா பேணி வைக்கிறதா வந்து என்னது பிசிக்கல் கேபிட்டலை விட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், do you know ஒரு பாக்ஸ் கண்ணு கொடுத்துருக்காங்க. தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் இன் இந்தியா. இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் அட் சாஸ்திரி பவன் இன் நியூ டெல்லி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னா மனித வள மேம்பாட்டு அமைச்சகம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் இன் இந்தியாவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு, சாஸ்திரி பவன் நியூ டெல்லியில் இருக்கு. நெக்ஸ்ட், வாட் இஸ் HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை எதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அண்ட் ஆவரேஜ் எஜுகேஷன் லெவல்ஸ் plus adult literacy rate and standard of living GNI per capita PPP. Next, sustainability of a development. Sustainable economic development is taken to mean development without damaging the environment and not compromising with the needs of a future generation. So sustainable economic development னா நிலையான ஒரு பொருளாதார மேம்பாடு அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாம நம்ம நிலையான ஒரு வளர்ச்சி அடைகிறதா என்ன பண்ணுது, சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க. ஸோ இது மூலமா நம்ம
ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தேவைக்காக நம்ம எந்த விதமான காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் do not respect to national or state boundaries. Sustainability of a development is comparatively a new area of knowledge in which scientists, economics, philosophers and other social scientists are working together. Natural resources can be divided into a renewable resources and non-renewable resources. So இயற்கை வளங்கள் அப்படின்றது ரெண்டு டைப்ல பிரிக்கிறாங்க. renewable புதுப்பிக்க கூடியது, non-renewable புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு பிரிக்கிறாங்க. resourcesனா வளங்கள் and renewable resources are replenishable. So replenishable-னா என்னன்னா திரும்பியும் புதுப்பிக்க முடியும் அத நம்மளால. For example solar energy and non-renewable resources are non-replenishable. So அப்படினா என்னது புதுப்பிக்க முடியாது. For example coal and petroleum. Groundwater is an example of a renewable resource. So நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்றது வந்து என்னது ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளமா இருக்கு. The question arises as to how sustainable development is possible if the resources are overused rather than getting replenished. Non-renewable resources get exhausted after certain number of years of extracting and using them and they cannot be replenished. So புதுப்பிக்க இயலாத வளங்கள் எப்படின்னா ஒரு certain period தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதோட அது இருக்கக்கூடிய இருப்பு வந்து குறைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அது திரும்ப வந்து நம்மளுக்கு கிடைக்காது. Do you know ஒரு பாக்ஸ் கடன் கொடுத்திருக்காங்க பாருங்க. Literacy rate of Tamil Nadu is the second highest among the southern states. So தென் மாநிலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா லிட்ரஸி ரேட்னா என்ன, கல்வி அறிவு வீதம் அதிகமா எந்த மாநிலத்துக்கு தான் இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு. தமிழ்நாடு's literacy rate is higher than the national average. So நேஷனல் நம்ம மொத்த நாட்டுக்கான கல்வி அறிவுக்கான அந்த சதவீதம் பார்க்கும்போது அதை விட நம்மளோட தமிழ்நாட்டோட வீதம் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. தி என்ரோல்மெண்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு இஸ் த ஹையஸ்ட் இன் இந்தியா. ஸோ உயர் கல்விக்கு அதிகமாக விண்ணப்பிக்கக்கூடியதுல எந்த நாடு, நம்மளோட தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே வந்து அதிகமான பெர்சன்டேஜ் வாங்கி இருக்கு. டு அச்சீவ் ரியல் சஸ்டைனபிலிட்டி வி நீட் டு பேலன்ஸ் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி இன் அ ஈக்குவல் ஹார்மோனி. ஸோ நம்ம ஒரு ரியல் சஸ்டைனபிலிட்டி நிலையான ஒரு நிலையான மேம்பாடை வந்து அடையணும் அப்படின்னா நம்ம எதெல்லாம் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக்கனாமிக் பொருளாதாரம், சோஷியல் சமூகம், என்விரான்மெண்டல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இது எல்லாத்தையுமே நம்ம சஸ்டைனபிலிட்டியாக கொண்டு போகணும். இன் ஜென்ரல் த கொஸ்டின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் ப்ராக்ரஸ் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் டைம்ஸ் as a member of society and as an individuals we need to ask where we want to go and what we wish to become and what our goals are. ஸோ நம்ம சொசைட்டியில் ஒரு மெம்பராகவும் சரி, ஒரு தனிப்பட்ட நபராகவும் சரி, ஸோ நம்மளோட கோல் எப்படி இருக்கணும், நம்மளோட பாத் எந்த விதையில் நம்மளோட பாதை இருக்கணுன்ற எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக முடிவு பண்ணாதான் நம்மளோட சேர்ந்து நம்ம நாடும் என்ன பண்ண முடியும், வளர்ச்சி அடைய முடியும். அண்ட் நம்ம லிட்ரஸி ரேட் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கானது. லிட்ரஸி ரேட் 2011 ஆந்திர பிரதேஷில் 67.02, கர்நாடகா 75.36, கேரளா 94, குஜராத் 78.03, உத்தரப்பிரதேஷ் 69.72 அண்ட் தமிழ்நாடு 80.09, இந்தியா 74.04. ஸோ இந்தியாவை விட அதிகமாக தமிழ்நாடோட லிட்ரஸி ரேட் இருக்கு. அதை விட அதிகமாக இருக்கிறது வந்து என்னது, கேரளா அதை விட அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ் 2011 படி. ஸோ ஆந்திர பிரதேஷ் பார்த்தோம்னா 993, ஸோ கர்நாடகா பார்த்தோம்னா 973, கேரளா 1884, ஸோ குஜராத் வந்து 919, உத்தரப்பிரதேஷ் 912, தமிழ்நாடு 996 அண்ட் இந்தியா 943. என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன், ஸோ உயர்கல்விக்கு என்ரோல்மெண்ட் பண்ணவங்க பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 2015 to 16 கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் 30.8, கர்நாடகா 26.1, கேரளா 30.8, குஜராத் 20.7, உத்தரப்பிரதேஷ் 24.5, தமிழ்நாடு 44.3 அண்ட் இந்தியா 24.5. ஸோ இதோட சோர்ஸ் எதுல இருந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்த டீடைல் எல்லாமே நித்தி ஆயோக்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நித்தி ஆயோக் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, 2015 Jan 1 இருந்து. And next one, renewable resources and non-renewable resources பார்த்தோமா. So renewable resources are replenishable resources or pollution free and environmental friendly. These resources take a short time for renewal. So ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இது என்ன ஆகும், திரும்பியும் புதுப்பிக்கக்கூடியதா இருக்கும். For example, solar energy, wind energy, water, paper, wood. And non-renewable resources are non-replenishable resources and pollute and damage the environment. Million of years are needed for the formation of these resources. So non-renewable resources திரும்ப உருவாகிறதுக்கு million of years வந்து ஆகும். For example, metals, glass, fossil fuels like coal, petroleum, natural gas and diesel. Next,
policies for a sustainable development, use of non-conventional sources of energy. India depends on a thermal and hydropower plants to meet its power needs. So நம்மளுக்கு தேவையான மின்சார தேவைக்கு நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? thermal and hydropower plants நம்பி இருக்கோம். Both these sources have an adverse environmental impact. So இது ரெண்டு மூலமா நம்மளுக்கும் நம்ம என்ன ஆகுது, நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுது. Thermal power plants emits large quantities of carbon dioxide which pollute the environment. So thermal power plant வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மூலமா நம்மளோட சுற்றுச்சூழல் என்ன ஆகுது, அதிகமாக பாதிப்படையுது. சோலார் பவர் இன் இந்தியா. ஸோ சூரிய சக்தி அது எப்படி நம்ம இந்தியாவில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சோலார் பவர் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் இன்டு எலக்ட்ரிசிட்டி எய்தர் டைரக்ட்லி யூசிங் அ போட்டோவால்டிக் செல்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி யூசிங் கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர். சூரிய சக்தி அப்படின்றது என்னன்னா, நம்ம சூரியன்ற சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜியை நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம். எது மூலியமா? போட்டோவால்டிக் செல் மூலியமா. சோலார் பேனல்ஸ் அப்சர்வ் தி சன்லைட் as a source of energy to generate electricity. ஸோ சோலார் பேனல்ஸ் சொல்லி வச்சிருப்போம்ல. ஸோ அந்த சோலார் பேனல் தான் என்ன பண்ணுது, அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு அதை எனர்ஜியை வந்து ஜென்ரேட் பண்ணுது. A solar electric system can reliably produce electricity for our home and offices. ஸோ இந்த சூரிய மின்சக்தி மூலமா நம்ம வீடுகளுக்கும் நம்மளோட ஆஃபீஸுக்கும் தேவையான கரண்ட் வந்து எடுத்துக்கலாம். These distributed solar systems are often installed by a home and a business owners to reduce their electricity cost. ஸோ அவங்களோட எலக்ட்ரிசிட்டி மின்சார அந்த கட்டணத்தை வந்து குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த சோலார் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. சோலார் பவர் இன் இந்தியா இஸ் a fast developing industry. ஸோ இந்த சூரிய சக்தின்றது நம்ம இந்தியாவில் அதிகமாக வளர்ந்துட்டு வர ஒன்றா இருக்கு. தமிழ்நாடு இஸ் த ஸ்டேட் வித் த ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு சோலார் கெப்பாசிட்டி இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் அதிகமான சோலார் கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணது யார் தான்? நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் சோலார் பவர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஸோ ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த சோலார் பவர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டாக வந்து எது இருக்கு? நம்மளோட தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கு. As on 31st July 2017, the total installed capacity in Tamil Nadu is 1697 megawatt. And next one, environmental policies in India. So சுற்றுச்சூழல் கொள்கைகள் நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. Environmental policies in India have been evolved considerably over the past 3 decades. These policies have covered a wide range of issues such as air, water pollution, waste management and biodiversity conservation. ஸோ நம்ம இந்தியா வந்து இந்தியாவோட சுற்றுச்சூழல் கொள்கைகள் வந்து கடந்த ஒரு 3 decades 30 ஆண்டுகளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு தான் வருது. ஸோ என்னென்ன பொல்யூட்லாம் ஆகுது, நீர் காற்று பொல்யூட் ஆகுது. ஸோ அப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கழிவு மேலாண்மை, பயோடைவர்சிட்டி கன்வர்ஷனா என்னது, பல்லுயிர் பாதுகாப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இந்தியா ஃபேஸஸ் challenges in economic development which has to be achieved with the limited resources, minimum externalities and in a presence of uncertain climate. One of the approaches to overcome this challenge is through the path of sustainable development. ஸோ ஒரு நிலையான மேம்பாடு மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். A Supreme Court of India has interpreted and introduced a new changes in environmental production through a series of directions and judgments. ஸோ நம்மளோட சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் வந்து நிறைய புதிய வழிகாட்டுதல்கள் மூலியமா நம்மளோட என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. இது அதுபடி ஒன்று தான். ஆர்டிகல் 51AG of a constitution states that it shall be the duty of every citizens of India to protect and improve the natural environment including forest, lakes, rivers and wildlife and to have a compassion for living creatures. So article 51AG என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனோட கடமை என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலையை வந்து நம்ம அப்படியே பராமரிக்கிறோம். எதெல்லாம்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள், ஏரிகள், ஆறுகள், அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப், வனவிலங்குகள், இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது யாரோட கடமை? ஒரு இந்தியன் சிட்டிசனோட கடமை. டெவலப்மெண்ட் இன்க்ரீசஸ் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ மேம்பாடு வந்து எதை அதிகரிக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட தரத்தை வந்து அதிகரிக்குது. This means that the people will have a higher incomes, better education, better health and nutrition, less poverty and more quality of opportunities. So இந்த வாழ்க்கை தரம் உயருதுங்கிறது எதை குறிக்குது? நம்மளுக்கு நல்ல வருமானம் வருது, நல்ல கல்வி கிடைச்சிருக்கு, நல்ல விதமான உடல் நலம் இருக்கு, ஆரோக்கியம், ஊட்டச்சத்து நல்லா இருக்கு, பாவர்ட்டி வறுமை வந்து கம்மியா இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது தான் குறிக்குது. அண்ட் லிஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் இன் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம ஃபாலோ பண்ற சுற்றுச்சூழல் சட்டங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்
Act 2010. So தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் வந்து எப்ப 2010. So இதோட ஆக்ஷன் என்ன பண்றாங்கன்னா environmental protection and conversion of forest and other natural resources. So சுற்றுச்சூழலை பாதுகாக்கறாங்க, காடுகள் மற்றும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கறாங்க. என்னது? National Green Tribunal Act 2010. And second one Biological Diversity Act எப்ப 2002. பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம். So இது என்ன ஆக்ஷன் எடுக்கறாங்கன்னா to provide a conservation of biological diversity. And third one is the Environmental Protection Act 1986. providing for the protection and improvement of the environment. And fourth one is the Forest Conservation Act 1980. check deforestation and encourage afforestation of non-forest areas. Deforestation na enna காடுகளை வந்து அழிக்கிறது தான் deforestation. Afforestation na enna காடுகளை வளர்க்கிறது மரங்கள் இல்லாத இடத்துல. And next act Water Prevention and Control of Pollution Act 1974 provides the maintenance and restoration and the quality of all types of surface and groundwater. The next one Wildlife Protection Act 1972 providing a protection to wild animals and birds. Next the growth of story of Tamil Nadu. So Tamil Nadoda வளர்ச்சி எப்படி இருந்திருக்குன்னு ஒரு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க. Tamil Nadu is one of the states have achieved rapid progress with a relatively short period. ஒரு குறுகிய காலகட்டத்துல அதிகமான வளர்ச்சி அடைந்த ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு ஒன்னு. Despite it started from appalling levels of poverty, deprivation and inequality. So poverty na என்ன பார்த்தோம்? வறுமைன்னு பார்த்தோம். And despite ஸோ நம்ம வறுமை அப்புறம் அடிப்படை வசதி சமத்துவமின்மை இந்த மாதிரியான நிறைய மோசமான நிலையில இருந்தா நம்ம தமிழ்நாடு என்ன ஆயிருக்கு டெவலப்மெண்ட் ஆயிட்டே வந்திருக்கு. During the short period, Tamil Nadu much to have a consternation of many economics, initiated bold social programs such as the universal midday meals in primary schools and started putting in place an extensive social infrastructures, schools, health centers, roads, public transport, water supply, electricity connections and much more. So நம்மளோட தமிழ்நாடு நிறைய சமூக நல திட்டங்கள்லாம் முன்னெடுத்து ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா பள்ளிகளில் வந்து மதிய உணவு மிட் டே மீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டாலின் பீரியட்ல வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து என்ன பண்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று இந்த நிறைய சமூக நலம் அந்த உடல் நலம் குடிநீர் வசதி மின் இணைப்பு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. டுடே தமிழ்நாடு has some of the best public services among all Indian states and many of them are accessible to all on a non-discriminatory basis. ஸோ நம்ம தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது நிறைய பொது சேவைகளை வந்து நல்ல விதத்தில் வழங்குறாங்க. அதுவும் அந்த மாநிலத்தில் கூட எல்லா மக்களுக்கும் ஈக்குவலாக கிடைக்கிற மாதிரி. Last but not least, there is no evidence that the cultivation of human capability has been at the cost of conventional economic success, such as fast economic growth. Tamil Nadu have some of the highest per capita incomes and lowest poverty rates among all Indian states. So, எல்லா இந்திய மாநிலத்திலையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து lowest poverty வறுமை கம்மியாகவும் per capita income வந்து அதிகமாகவும் காணப்படுது. Economic growth in turn has enabled these states to sustain and consolidate active social policies. This is an important example of a complementary between economic growth and public support. So இதோட source எங்க இருந்து இந்த ஆர்டிகல் கொடுத்திருக்காங்கன்னா An Uncertain Glory by நோபல் லாட்ரேட் ப்ரொஃபஸர் அமர்த்தியா சென். ஸோ பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வாங்கின அமர்த்தியா சென் அவர்கள் எழுதின An Uncertain Gloryன்ற புத்தகத்தில் இருந்து தான் இந்த சோர்ஸ் வந்து ஆர்டிகல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூஸாக நம்ம இதோட லெசனில் பார்த்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீகேப் பார்க்கலாம். First point, development refers to the process of a particular field or a particular person. Second one, economic development means overall growth of all sectors of an economy. Next one, the major indicators of economic development are per capita income, net national product, purchasing power parity, and human development index. And next one, human resource is necessary for the progress of any country. And next one, sustainable development means development should take place without damaging the environment and preserve it for the future. Next one, the Wildlife Protection Act 1972 is aimed at protection to wild animals and birds. And next one, the thermal power plants emit large quantity of carbon dioxide which is harmful to the environment. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. கண்டினியூஸாக நெக்ஸ்ட் லெசன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.